பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய வாஸ்து குருமார்கள் மற்றும் ஜோதிட குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் நமது ஜாதகத்தில் நமக்கு என்ன தொழில் மூலமாக வருமானம் வரும், எந்த கிரகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும், அதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நாம் செயல்படுத்துறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருமானம்னால ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்க. சரிங்களா? இந்த 2 கோடு போட்டிருந்தா லக்னம் லான்னு போட்டிருப்பாங்க. அது இந்த 12 கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இந்த 12 கட்டம், சரிங்களா, இந்த 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம்ன்றது யாருக்கும் மாறாது. சரிங்களா? அது காமன் தான். நம்ம ஜாதகத்தில் நமக்கு எந்த தொழிலில் நல்ல வருமானம் வரும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, நமக்கு வருமானம் தரக்கூடிய கிரகம் யாரு, 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், யாரெல்லாம் நமக்கு கெட்டது பண்ணக்கூடிய கிரகங்கள், அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க. சரிங்களா? நல்லது பண்ணுற கிரகங்கள் அது நல்லது பண்ணும், மறைஞ்சிருக்கு. ஒருவேளை கெட்டு போயிருந்தா நல்லது பண்ணாது. ஆனால் கெட்டது பண்ணுறவங்கள கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேஷ லக்னம் நான் எடுத்திருக்கேன். மேஷ லக்னம், இதனுடைய அதிபதி செவ்வாய், மேஷம். சரிங்களா? இதனுடைய அதிபதி செவ்வாய். இப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு வருமானம் தரக்கூடியது யார் யாரு அப்படின்னா, வருமானம் எடுத்தாலே 2ஆம் பாவம் தான். 2ஆம் பாவம் தான் குடும்பம், வருமானம், வாக்கு, குழந்தை கல்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தான். இந்த 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ரெகுலராகவே இருக்கும். சரிங்களா? அடுத்ததா 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்றது கலஸ்தரஸ்தானம்ன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். கூடவே கூட்டு தொழில், சுய தொழில் அப்படின்றதும் 7ஆம் பாவம் தான். சரிங்களா? அடுத்ததா 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம் அப்படின்றது ஜீவனம். எல்லாருக்குமே 10ஆம் பாவம்ன்றது ஜீவனம் தான். நீங்க வேலைக்கு போனாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, ஜீவனம். சரிங்களா? ஜீவனம்னா 10ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா இந்த 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். எப்படிங்க? வேலைக்கு போறவங்களா இருந்தா இந்த 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். தொழில் செய்றவங்களா இருந்தா இந்த 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். வெளிநாடு தொடர்பு, இந்த வெளிநாடு வெளியூர் வேலைகள் அப்படின்னா இந்த 2 பாவம், வெளிநாடு வெளியூர். வெளியூர்னா ஊரை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டர் தாண்டி. நீங்க எப்படி இருக்கீங்கன்னா இந்த 9ஆம் பாவம் 12ஆம் பாவத்தையும் பார்க்கணும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வருமானம் இல்லையா? இந்த வருமானம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் ஒரே அதிபதி தான் சுக்கிரன். சுக்கிரன். சரிங்களா? இந்த சுக்கிரன் உங்க ஜாதகத்துல நல்ல நிலையிலே இருக்கிறாரா, அவர் எனக்கு நல்லது செய்யக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறாரான்னு முதல்ல பார்க்கணும். சரிங்களா? அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஜீவனக்காரகன். ஜீவனக்காரகன் யாரு? சனி. சனி பகவான். சனின்னு சொல்லக்கூடாது, சனி பகவான். சரிங்களா? இந்த சனி பகவானினுடைய நிலை என்ன? சரிங்களா? இந்த சனி பகவான் நிலை என்னன்னு பார்க்கணும். இந்த சனி பகவான் கெட்டிருந்தாரு அப்படின்னா ஜீவனத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். சரிங்களா? இந்த 7ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்த அதிபதி கெட்டிருந்தார் அப்படின்னா நீங்க தொழில் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு சில இடர்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இந்த 6ஆம் பாவம், இந்த 6ஆம் பாவம்ன்றது புதன் ஆதிபத்தியம் கொண்டது. இந்த 6ஆம் பாவம் வேலைக்கு போறவங்களுக்கு நல்லா இருக்கணும். வேலைக்கு போறவங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா நிலையான வருமானமும் பிளஸ் அந்த வேலையிலேயே பார்த்தீங்கன்னா திறமைகளை கூட்டிட்டு ப்ரொமோஷன் போய்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த 6ஆம் பாவம் கெட்டிருந்ததுன்னா ஒரு நிலையான வேலை அவங்களுக்கு அமையாது, நிலையான வருமானம் அமையாது. சரிங்களா? ஸோ இதுல நான் போட்டிருக்கக்கூடிய இந்த 1, 2, 3, 4 இந்த 4 பாவங்களுமே இன்டர் கனெக்டட். எல்லாமே எதுவுமே பார்த்தீங்கன்னா தனித்து இயங்காது. சரிங்களா? ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான். சரிங்களா? நீங்க எந்த ஒரு காரணம் என்ன எடுத்துக்கோங்க, குழந்தைகள் எடுத்துக்கோங்க,
திருமணம்னு எடுத்துக்கோங்க, வருமானம்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா, என்ன வேணா காரணம் எடுத்துக்கோங்க, ஒரே பாவத்தை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நாம பலன் சொன்னா அது சரியா இருக்காது. சரிங்களா, ஒரு வருமானம்னு நம்ம எடுத்தோம்னா நம்ம இத்தனை பாவங்களையும் பார்க்கணும். இது கூடவே என்ன பண்ணணும்னா லக்னாதிபதியினுடைய நிலை என்ன, லக்னாதிபதியின் நிலையை பார்க்கணும். இந்த லக்னாதிபதி செவ்வாய், இந்த செவ்வாய் இங்கேயும் செவ்வாய் தான், இதுவும் சொந்த வீடு செவ்வாயோட வீடு தான். லக்னாதிபதி செவ்வாய் எந்த நிலையில இருக்கிறாரு, சரிங்களா, அதையும் பார்க்கணும். இந்த கிரகங்களுக்கு சாரம் கொடுத்த சாரநாதர்கள் யாரு, வேதகன் யாரு. வேதகன் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு இந்த தசா புத்தி நடக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த தசா புத்திக்கு முழுவதும் கெட்டது செய்யக்கூடியவர் யாரு அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், சரியா, பொதுவா சொல்றேன். இப்போ ஏதோ ஒரு தசை நடக்குதுன்னு எடுத்துக்கலாம், அந்த திசைக்கு வேதகன் கெட்டது பண்றவர்னு அர்த்தம். சரிங்களா, அந்த கெட்டது பண்றவர் சூரியன் வச்சுங்களேன். சூரியன் வந்து அந்த திசை முழுக்க கெட்டது பண்றவர் அப்படின்னா நீங்க சூரியன் சார்ந்த பணிகளை செய்யறீங்க. சரிங்களா, சூரியன் சார்ந்த பணிகள்னா என்ன, ஒரு அரசியல்வாதி, ஒரு மருத்துவர், சரிங்களா, இந்த மாதிரி சூரியன் சார்ந்த வேலைகளை நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல போதுமான அளவு முன்னேற்றம் கிடைக்காது, தொழில் அங்கீகாரம் கிடைக்காது. சரிங்களா, அது வந்து என்ன பண்ணுவாரு, சூரியன் தடுத்துருவாரு. ஆனால் ஆனால் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு விட்டார். சரிங்களா, சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நீசமாவார், சூரியன் வந்து இங்க நீசமாவார், சூரியன் நீசம், இந்த இடத்துல சூரியன் நீசமாவாரு. சூரியன் வந்து இந்த மாதிரி கெட்டிருக்கணும். இது கெட்டது ஒரு இடம் மட்டும் இல்ல, நிறைய இடங்கள் இருக்கு, நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சூரியன் வந்து உங்க ஜாதகத்துல கெட்டுட்டாரு, கெட்டது பண்ணக்கூடிய சூரியன் கெட்டுட்டாரு அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த அத்தனை வளர்ச்சிகளும் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்துல நீங்க ஏதோ ஒரு தசை வச்சிருக்கீங்க, இப்போ குரு தசைன்னு வச்சுங்களேன், அந்த குரு உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும். சரிங்களா, நல்லா இருந்தா உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுத்துரும். அதுதான் இந்த வருமானத்துல என்ன தசா புத்திகள் நடக்குதோ அந்த தசா புத்திகள் உங்கள் தொழிலுக்கும் உங்கள் வேலைக்கும் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேலை நிரந்தரமானதா, நல்ல வருமானம் தரக்கூடியதான்றத உறுதிப்படுத்த முடியும். சரிங்களா, எப்பவுமே நாம ஜாதகத்தின் வழியே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் பொழுது நமக்கு அபரிவிதமான வெற்றிகள் கிடைக்கும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம். சரிங்களா, இது நீங்க போயிட்டு எந்த ஜோதிடர் வேணா கேளுங்க, எல்லாருமே இதைத்தான் சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல நீங்க என்ன தொழில் இருக்கீங்க, என்ன கர்மாவுக்காக நீங்க பிறந்திருக்கீங்க, எல்லாமே இருக்கு. இப்ப நான் இந்த தொழில் செய்யறேன், முன்னேற்றமே இல்லை, நான் எந்த மாதிரி செஞ்சா என் தொழில் மேல வரும், இல்ல நான் வேற எதனா தொழில் செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடரை கேளுங்க. அந்த ஜோதிடர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா வழி நடத்தி உங்களை ஜெயிக்க வைக்கிறது அந்த ஜோதிடரோட கடமை. சரிங்களா, சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.